இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க வெளியே போக போறீங்கன்னு. ஒரு சைடு ஒன்று உக்காந்து ஒப்பாரி வைக்கிது, இன்னொரு சைடு இன்னொன்னு உக்காந்து ஒப்பாரி வைக்கிது. என்னதான் பண்றது ஒண்ணுமே புரியல நமக்கு. என்ன ப்ரோமோ பார்த்தீங்களா? இதுதான் ஜியோ ஹாட்ஸ்டாரில் முன்னாடி வந்துச்சு. இப்போ அவங்க ஏன் அழுகுறாங்கன்னு வந்திருக்கு. எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுற டைம்ல சாப்பாடு கேட்கறது ஒரு குத்தமாயா? கெமிக்கு பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நடக்குதுன்னு, எவ்வளவு பெரிய ஒரு அநீதி நடக்குதுன்னு பார்த்தீங்களா? கெமி இதுக்காக அழுதுதானே ஆகணும். அழுகு கெமி, அழுகு அழுகு. உங்களோட சேர்ந்து நாங்களும் அழுகுறோம். எதுக்குடா இதை பார்க்குறோம், நாங்களும் அழுகுறோம். சரி, அது ஒரு கண்டா. இன்னொரு சைடு ஒரு மேடம் மடியில படுத்து புலம்பி புலம்பி பிழிச்சு பிழிச்சு அழுகுறாங்க. என்ன இல்ல புரியல, என்ன ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்துட்டாங்களாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. எல்லாரும் விக்ரம் நான் என்ன பண்ண விக்ரம் என்னால முடியாது, நாம காலைல வேணாலும் விழுகிறேன், நீ வெளியே அனுப்பிச்சிருங்க. இந்த அழுது சீன் போடுற வேலையெல்லாம் ஆகக்கூடாது. நாளைக்கே வெளியே அனுப்புனாலும் இத்தனை நாள் உள்ள இருந்ததுக்கும் சாப்பிட்டதுக்கும் காசு கொடுத்துட்டு போகணும். ரம்யாலாம் சீரியஸாக கொடுத்துட்டு போகணும். பிக் பாஸுக்கும் அந்த ஏரியாக்காரனுக்கும் வாடகை நஷ்டம். உன்னால அந்த ஏரியாவில் ஒரு பெட் எக்ஸ்ட்ரா போட்டதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இது பண்ணதுக்கு வாடகை நஷ்டம். மளிகை கடையில் உனக்கு இந்த 40-50 நாள் சாப்பாடு போட்ட சாப்பாடு காசு வேஸ்ட். இதில் அழுக வேற. இனி அனுப்பியிருக்க அவங்களும் அனுப்பணும்னு தான் நினைக்கிறாங்க. உங்களை விட கேவலமா இருக்கவங்க உள்ள இருக்காங்களே, எப்படி உங்களை அனுப்புறது? பொறுமையா இருங்க, ஒரு 5 நாள் இல்ல 3 நாள் அனுப்பிடுவாங்க. இதுக்கு ரெண்டுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி நம்ம கண்டென்ட்ல இல்ல எது இல்ல அப்படின்னு அப்படின்ட்டாங்க. உடனே ஏய் போவீங்களா? இதுல அண்ணன் வேற வந்து ஏய் சபரி, ஐயோ வெறி ஆகுது சபரி பா. மக்களே முடியல மக்களே. எப்படி மக்களே, எப்படி மக்களே, எப்படி கண்டென்ட் போடுறது, எப்படி வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து தீனி போடுறது, முடியல மக்களே, தெரியல மக்களே. இவங்க என்டர்டெயின்மெண்ட் பண்றன்ற பேர்ல உள்ள பண்ணக்கூடிய அநியாயங்களை எதையும் பார்க்க முடியல மக்களே. என்ன மக்களே பண்றது? நான் என்ன பண்றது? கக்கூசு வாசல்ல பாட்டு பாடுறதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட். உங்களுக்கு எவன்டா சொன்னது? எவன் சொன்னது? அண்ணி இருக்காரு, அது என்னடா அந்த ஐயோ சாமி